ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து குழம்பு மாதிரி ஃபார்மேட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா லைக் தொக்கு மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி ஒரு ஸ்பூனுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அதை போட போகிறோம். நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் நிறையாவே சத்து இருக்குது, பட் நம்ம அதை ஒரு நார்மலாக தாளிக்கிற பர்பஸ்க்கு போடச்சு அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவோம் எடுத்து. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா காரத்துக்கு வந்து நான் 2 வத்தல் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமேட்டு நான் தாளிப்பு கொடுத்துக்குறோம். பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நிறையா போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ரெடி ஆயிரும். இது நம்ம குழம்பு ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம். நல்லா சுண்டை இதாக்கி ஆயிலெலாம் ரொம்ப வெளில வந்ததுக்கப்புறம் இது ஒரு தொக்கு ஃபார்மேட்டில் கூட நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப அயர்ன் ரிச்சான ஒரு குழம்பு. நல்லா ஹாட்டான ரைஸில் மேலே இதை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா இட்ஸ் லைக் அ ஹெவன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். நார்மலாக ஒரு புளிக்குழம்பு எப்படி வைப்போம், நம்ம வெந்தயம் இதெல்லாம் தாளித்து புளி ஊற்றி வைப்போம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். பட் கருவேப்பிலையே நம்ம நல்லா வதக்கி அரைச்சி இது பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலெலாம் இந்த மிளகு சாதம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல, அதோட டேஸ்ட் வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். இதை நல்லா இன்னும் வதக்கி தொக்கு ஃபார்மேட்டில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி ஒரு 3 days கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.